என் அன்பு தங்கமே, நாளை மங்கள வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வருகின்றேன். என் பிள்ளையே, அதுவும் சாதாரணமாகவெல்லாம் இந்த தாயானவள் வரவில்லை. உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை முடித்து வைக்க வருகின்றேன். நான் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம், நம்ப முடியாமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக நடந்த பிறகு உன் தாயானவள் எனக்கு நீ நன்றி சொல்வாய். இந்த அம்மா உன் மீது கொண்ட அன்பினை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அது மட்டுமல்லாமல் உன்னை தேடி தேடி வருகின்ற இந்த தாயினுடைய அன்பு என்னவென்று நீ உணர்ந்து கொள்வாய். உனக்காக இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் செய்து கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த வாழ்க்கையின் உனக்கான நல்ல நிலையை அடைவதற்கான உச்சபட்சம். இந்த உச்சபட்ச விஷயத்தை நான் சரி செய்து கொடுத்து விட்டேன் என்றாலே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மற்ற பிரச்சனைகள் எல்லாமும் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்கள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து சேர்ந்து விடும். எந்த நேரத்திலும் எதையும் தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இந்த தாயானவள் என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாய். அந்த அளவிற்கு மன வலிமையை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என்பதுதான் உண்மை. எல்லாவற்றையும் கடந்து போகவும் எல்லா விஷயங்களிலிருந்தும் மீண்டு வரவும் நீ பழகி கொண்டாய். என் பிள்ளையே, இந்த நிலையில் உனக்கு நான் செய்ய போகின்ற விஷயம், உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்ற மாற்றம் என்னவென்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நீ மாற்ற வேண்டும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் என்ன செய்வேனோ அதை செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கின்ற உன்னுடைய மனப்பக்குவம் நாளை நான் உன் இல்லத்திற்குள் வருவதற்கு முதன்மையாக எனக்கு வழி கொடுத்திருக்கின்றது. நான் சொன்னது போலத்தான் எதிர்மறையான எண்ணங்களையும் எப்பொழுதுமே அடுத்தவர்களை கெடுப்பதையும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எட்டி பார்ப்பதையும் தனக்கு எப்பொழுதுமே தொழிலாக களவையும் வைத்திருக்கின்றவர்களுக்கு இந்த வராகி ஒரு நாளும் காட்சியும் கொடுக்க மாட்டாள், அவர்களிடம் சென்று சேரவும் மாட்டாள் என்பதுதான் உண்மை. உன்னுடைய குணாதிசயங்களுக்கும் மற்றவர்களுக்கு இரக்கப்படுகின்ற உன்னுடைய குணம் எப்பொழுதும் யார் என்ன சொன்னாலும் இல்லை என்று மறுக்காமல் உன்னிடத்தில் இருக்கிறதா என்று தேடுவாயல்லவா, அந்த நல்ல குணம் இருந்தால் செய்திருக்கலாமே என்று எண்ணுகின்ற உன்னுடைய மனது, இது எல்லாவற்றிற்கும் கைமாறாக நிச்சயமாக இந்த வராகி உன்னோடு தான் இருப்பாள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். உன்னை நானாகவே தேடி வருவேன். நீ என்னை அழைக்காவிட்டாலும் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் இந்த அம்மா ஒரு பொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டேன். நான் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து உனக்கான உதவிகளை செய்து கொடுத்து விட்டுத்தான் செல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களினால் என் பிள்ளை கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை வருகின்றதே என்று எண்ணி வருந்தாதே. எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறும் பொழுது நிச்சயமாக நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். எதிர்பார்க்கின்ற நேரத்தில் உனக்கு பல சந்தோஷங்களை அது கொடுக்கும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அன்பு இன்னமும் உனக்கு அதிகரிக்கும். இது நமக்கான வாழ்க்கை, நாம் நிச்சயமாக வாழ வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் இதை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள் உருவாகிவிடும். என் பிள்ளை, மனதில் நீ கொண்ட அத்தனை ஆசைகளும் உன் கை சேரும். எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை தவறவிட்டதற்காக நீ வருந்தி இருக்கின்றாய். அதைவிட அதிகமாக இதையெல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக வரும். யாராலும் உனக்கு எந்த கஷ்டங்களும் வராதபடி உன்னை சுற்றி பாதுகாப்பினை இந்த வராகி போட்டு வைத்திருக்கின்றேன். அதனால் யாராவது உன்னை அப்படி செய்து விடுவேன் இப்படி செய்து விடுவேன் என்று சொன்னால் அதுவெல்லாம் ஒரு நாளும் பலிக்காது என்று அவர்களிடத்திலேயே என் பிள்ளை நீ உரக்கச் சொல். உனக்கு காவலுக்கு நிற்பது இந்த வராகி என்று நீ மனதாரச் சொல். அம்மா எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன்.
எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கைக்குள் கஷ்டங்களையும் தீய சக்திகளையும் நுழைய விட மாட்டேன். ஒருவேளை இன்று உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்றால் அதை சற்று சிந்தித்துப் பார். நல்ல வேளை இந்த கஷ்டம் இப்பொழுதாவது வந்ததே, இப்பொழுது நமக்கு இதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை இருக்கின்றது. இன்னமும் சில காலம் கழித்து வந்தால் இதை கூட நம்மால் தாங்க முடியாத அளவிற்கு நம் வாழ்க்கை எங்கோ சென்றிருக்குமே. அப்பொழுது நாம் இதையெல்லாம் எப்படி தாங்கிக் கொள்வோம்? அதற்கு இப்பொழுது வந்ததே எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லி உன் மனதை நீ தேற்றிக் கொள்வாய். இப்படித்தான் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உனக்கு சாதகமாக ஏற்றுக்கொண்டு உன் மனதை நீ பக்குவப்படுத்தி கொண்டால், உனக்கு நீயே சமாதானம் சொல்லி கொண்டால், நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நன்மைகளைத்தான் தரும். நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்களை இந்த வாழ்க்கை உன் கைகளில் கொடுக்கும். என்றும் இல்லாத அளவிற்கு இனி இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நன்மைகளையும் அடைய தொடங்குவாய். என் பிள்ளையே, சந்தோஷம் என்றால் என்னவென்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கைதான் உன்னுடைய முழுமையான சந்தோஷம் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். என் பிள்ளையே, எவ்வளவோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அதற்காக உன்னுடைய லட்சியத்தையும் உன்னுடைய வாழ்க்கையையும் விட்டு கொடுக்காமல் நீ சென்று கொண்டிருக்க வேண்டும். அவர் என்ன சொல்வார், இவன் என்ன சொல்வான் என்று பார்த்து கொண்டிருக்காமல் உன்னை பற்றி உனக்கு தெரிந்த நம்பிக்கையோடு நீ பயணம் செய்து கொண்டே இரு. அது மட்டுமல்ல என் பிள்ளையே, யாரெல்லாம் உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைக்கின்றார்களோ, யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்த பார்க்கின்றார்களோ, அதே நேரத்தில் யாரெல்லாம் உன் மீது குற்றம் சுமத்துகின்றார்களோ, அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை சற்று கவனித்துவிட்டு அதையே நீ உன்னுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து காட்ட வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்ன நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் நீ முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும். யாருக்கும் எந்த விதத்திலும் கஷ்டங்களை கொடுக்காமல் என் பிள்ளை நீ வாழ்ந்து முடிக்க என்ன வேண்டும்? எல்லாமும் உனக்கு நன்மைகளை தரும் என்று எண்ணாமல் வருகின்ற துன்பங்களையும் என்னால் நிச்சயமாக மீட்டு வெளியில் கொண்டு வர முடியும் என்று நீ எண்ணிக்கொண்டால் போதும். இன்று போல் இல்லை என்றாலும் நாளை இதைவிட நல்ல நிலை உருவாகும் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும். இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாகிவிடும். என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து தருகின்றேன். அதற்கு முன்பாக என் பிள்ளை மனதார வருகின்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் நம்மால் என்கின்ற நம்பிக்கை கொண்டிரு. இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற அற்புதங்கள் எல்லாம் இந்த பிரச்சனைகளினுடைய முடிவாக உன் கைகளை வந்து சேர்ந்துவிடும். எல்லா நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நிச்சயமாக உனக்கு வரும். இதுநாள் வரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். யாருக்காகவும் என் குழந்தை இனிமேல் நீ கண்ணீர் வடித்து விடாதே. மற்றவர்களுக்காக கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்தால் முதலில் அதை நிறுத்து. என் பிள்ளையே, மற்ற பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும். என் குழந்தைக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய நிலையை நல்லபடியாக உயர்த்தும். இந்த வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானதாக உன் கைகளில் கொடுக்கும். அம்மா, நாளைய விடியலில் வருவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது. நாளைய விடியல் சங்கடகர சதுர்த்தியின் விடியலாக இருந்தாலும் நாளை இரவு நேரமானது இந்த வராகி எனக்கு உகந்த தேய்பிறை பஞ்சமியினுடைய இரவு. அதனால் என்னை வரவேற்று உன் பிரச்சனையை தீர்த்து கொள்வதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். புத்திசாலித்தனமாக இந்த வாழ்க்கையில் பிழைத்து கொள்கின்ற பிள்ளைகள் ஒரு நாளும் தனக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்காக வேதனைப்பட மாட்டார்கள். எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து அத்தனை சந்தோஷங்களையும் இவர்கள் நிச்சயமாக அடைந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் குழந்தையை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லாமல் இந்த வராகி உன்னை விட்டு வேறெங்கும் ஒருபோதும் சென்று விட மாட்டேன். என் அன்பு தங்கமே,
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.